பேரன்பிற்குரிய நிலக்கோட்டை தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களே, பொதுமக்களே, இன்றைய தினம் எங்களுடைய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அன்பை பெற்ற அவர்கள் இன்றைக்கு என்னை இந்த நிலக்கோட்டை தொகுதியிலே இப்போ தென்னந்தோப்பு சின்னத்திலே நிற்க வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த தொகுதி மக்களுக்கு நான் பணியாற்றிய சேவைகளை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொண்டாக வேண்டும். 1989 சேவல் சின்னத்திலே இந்த தொகுதியிலே நான் போட்டியிட்டேன். 26,861 ஓட்டுகளை பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டேன். அப்புறம் 91, 95, 96 என்னுடைய நிலக்கோட்டை தொகுதியினுடைய பிரதிநிதியாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக என்னை நியமித்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களும். அதற்கு பின்னாலே 2001 நிலக்கோட்டை தொகுதியினுடைய சட்டப்பேரவையினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக என்னை நிற்க வைத்தார்கள். 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அப்படி என்னை இந்த தொகுதி மக்கள் என்னை நேசித்து எனக்கு வாக்களித்த காரணத்தினால் பல்வேறு சாதனைகளை நான் செய்திருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய அணைப்பட்டி பேரணை பாலம் பூலப்பநாயக்கர் ஆட்சியிலிருந்து அந்த பாலம் கட்டிய காலத்திலிருந்து இந்த பகுதிக்கு பாலம் இல்லை. நான் புரட்சித் தலைவர் அம்மா இடத்துல சொல்லி 10 கோடி ரூபாய் நிதி பெற்று அந்த பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, நம்ம சிறுமலை நீர்த்தேக்கம் 10 கோடி ரூபாயில சிறுமலை நீர்த்தேக்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன். நம்முடைய ஓணானூத்து, நம்முடைய அழகம்பட்டிக்கும் சக்கைநாயகனூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஓணானூத்தை 50 லட்சம் ரூபாயிலே ஒரு சிறு டேங்கு கட்டி கொடுத்திருக்கிறேன். 150 ஊர்களுக்கு நாடக மேடை கட்டி கொடுத்திருக்கேன். நான் உதாரணத்திற்கு தெப்பத்துப்பட்டி, நம்முடைய சந்தை ஊர், நாசானி கோட்டை, விருவீடு, கீழே தெப்பத்துப்பட்டி, நம்முடைய பழைய வத்தலக்குண்டு, கட்டக்காமன்பட்டி, நம்முடைய செங்கட்டாம்பட்டி, நம்முடைய வாடிப்பட்டி, ஜல்லிப்பட்டி, நம்முடைய செங்கோட்டை, அவ்வையம்பட்டி, நம்முடைய பள்ளப்பட்டி, சாண்டலாபுரம், தேவர் நகர், கமண்டம்பட்டி, நம்முடைய கல்லுப்பட்டி, மட்டப்பாறை, ராமராஜபுரம், வெள்ளாம்பட்டி, நம்முடைய முசுவனூத்து, நம்முடைய சிறுநாயக்கம்பட்டி, நம்முடைய பிள்ளையார் நத்தம், நம்முடைய அணைப்பட்டி, மேட்டுப்பட்டி, சொக்குப்புள்ளப்பட்டி, சிவஞானபுரம், புள்ளிச்செட்டிப்பட்டி, வத்தலக்குண்டு பகுதியில் நடகோட்டை, வத்தல்பட்டி, கள்ளப்பட்டி, நம்முடைய விருவீடு, தருமத்துப்பட்டி, இப்படி போன்ற ஊர்களுக்கெல்லாம் கலையரங்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, நம்மளுடைய வறட்சி நிவாரணம் 17 லட்சம் ரூபாய்க்கு வறட்சி நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அப்போ அதே போல் நம்முடைய வெள்ள நிவாரணமும், அணைப்பட்டி நம்ம தண்ணி வெள்ளம் வந்து அந்த பகுதியில் பயிர்களை அழித்து விட்டது, அதற்கு வெள்ள நிவாரண நிதியும் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அது மாத்திரம் அல்லாமல் நம்முடைய தொகுதியில் நிலக்கோட்டை தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி இருந்தது. அந்த கலைக்கல்லூரி இங்கே இருக்கிற பீடவெளி கட்டடத்தில் தான் நடத்திக்கிருந்தாங்க. நான் வந்து புரட்சியில் அம்மா இடத்துல சொல்லி வத்தலக்குண்டு மெயின் ரோட்டில் மிக பிரமாண்டமான அரசு மகளிர் கல்வியை உருவாக்கி கொடுத்து நான் தான் தொடக்கி வச்சேன். அதே போன்று எங்களுடைய தொகுதியில் விருவீடு அரசு உயர்நிலை பள்ளி, அது உயர்நிலை பள்ளியாக இருந்தது, அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளியாக மாற்றி கொடுத்திருக்கிறேன். அதே போல் செக்காவட்டி நம்முடைய அரசு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றி கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பழைய வத்தலக்குண்டு ஆரம்ப நம்முடைய எல்மெண்ட் ஸ்கூலாக இருந்ததை அதையும் உயர்நிலை பள்ளியாக மாற்றி கொடுத்திருக்கிறேன். இது மாத்திரம் அல்ல, நம்முடைய சப்பளை சேனல், பெரியார் சேனல், 11 தூம்பு வச்சுருந்தாங்க. பெரியார் சேனலில் வைகை டேம்லேருந்து நம்ம நிலக்கோட்டை தொகுதிக்குள்ளே 11 சிறு கால்வாய் இருந்துருக்குது. அந்த கால்வாய்க்கு தண்ணி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வைகை டேமில் 71 அடி பெருக்கணும், பெரியாரில் 145 அடி பெருக்கணும். அப்போ தண்ணி நம்மளுக்கு வரவே வராது. அதனால் அன்றைக்கு ஈயாக இருந்த ஒருவரை அணுகி நிலைமையை சொல்லி குன்னுவாரன் கோட்டைக்கு கண்மாய்க்கு தண்ணி தொடர்ந்து வருவதற்காக 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த தூம்பை சட்டவிரோதமாக அந்த தூம்பை கீழே இறக்கி இன்றைக்கு நம்முடைய கண்டாவட்டி குன்னுவாரனுடைய அம்மா
எந்த நேரத்திலும் பெருகி கிடக்கும். அதை போன்று நம்முடைய மருதாநிதிக்கும் நம்முடைய மினி டேங்கு, நம்முடைய பூசாரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மினி டேங்கை சீர் செய்து கொடுத்திருக்கிறேன். இப்படி பல்வேறு சாதனைகள் நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் தொகுதிக்குள்ளே இருக்கிற எல்லா ஊருக்கும் சென்றிருக்கிறேன். 20 வருஷமாச்சு நான் எம்எல்ஏ ஆகி. 2001 எம்எல்ஏ ஆனேன். 20 வருஷமா வனவாசம் தான். நம்முடைய இன்றைக்கு எங்களுடைய ஒப்பற்ற தாய், உத்தம தாய், புரட்சி தலைவியுடைய அன்பு தங்கையாக விளங்கக்கூடிய நம்முடைய தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு என்னை மதித்து எனக்கு இந்த தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் நிற்க வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பொதுமக்களையும் இந்த தொகுதி மக்களையும் அவருடைய பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்வேன். எங்களுக்கு வாக்களியுங்கள். எங்களுக்கு வாக்களிப்பீர்களானால் இந்த பகுதியிலே ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்கி வைப்பேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய கிராமங்களுக்கெல்லாம் காவிரி கூட்டுநீர் திட்டத்தை நான் தான் நம்முடைய தம்பி உதயகுமார் நான் திட்டம் ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த உதயகுமார் சொன்ன காரணத்தினால எனக்கு நம்ம குடி தண்ணி, காவேரி தண்ணி இங்கே வந்தது இல்லை, விஸ்வநாத அண்ணன் கூட இங்கே கொடுக்கக்கூடாதுன்ட்டார் வைகை இருக்கிறதுனால. நாங்கள் எடுத்து சொல்லி காவேரி தண்ணியை குடி தண்ணீருக்காக கொண்டு வந்தவன் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய புல்லுவட்டி கம்மாய், செம்பட்டி கம்மாயில் தண்ணி பெருகி இருந்தால் அந்த தண்ணி நேராக காவேரிக்கு தான் போகும். கொடங்கனாருக்கு போய் கொடங்கனாரிலிருந்து நேராக கரூர் பக்கம் போய் காவிரியில் சேர்ந்துடும். ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லி நம்ம மிக்கல் பாளையம் இந்த பகுதியில் புது கால்வாயை வெட்டி எங்கள் நிலக்கோட்டைக்குள்ளே அந்த தண்ணி வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபஸ்ட்டு திட்டங்களை போட்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு சாதனைகளை நான் செய்திருக்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களே, ஆனால் 2026 தென்னந்தோப்பு சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.